அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வில்லாபுரங்கிற ஏரியால இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் பச்சடி, பீர்னி, சிக்கன் 65 பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கல்யாண வீட்டு சம்பா பீர்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாய் நீங்க என்னப்பா எப்ப பார்த்தாலும் பிரியாணியே போட்டுட்டு இருக்கீங்க, எத்தனை தடவை உங்கள்ட்ட கேட்டிருக்கோம், நீங்க எந்த அளவுக்கு பிரியாணி நல்லா பண்ணுவீங்களோ அதை விட சூப்பராகவே சம்பா பீர்னி நீங்க பண்ணுவீங்க, தயவு செஞ்சு போட்டு காட்டுங்க, நீங்க போட்டு காட்டவே மாட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டு சம்பா பீர்னி பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து அடுப்பு பத்தம் வட்டா ஏத்திக்கலாம். வட்டால பீர்னி ஏத்த போறோம். ஸோ தண்ணியில கழுவினா பால் திரண்டு போயிடும். ஸோ அதனால அடுப்பு பத்த வச்சுட்டு கொஞ்சமா நல்ல தண்ணி ஊத்திடணும். நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதி லைட்டா ஒரு கொதி கொதிச்ச உடனேயே கீழே அலசி ஊத்திட்டு நம்ம வந்து நெய் ஊத்தி வதக்கலாம். இப்போ வந்து பாருங்க தண்ணி சூடாயிடுச்சு. அது நம்ம கிண்டக்கூடிய கரண்டியும் ஒரு கழுவிட்டேன். இப்ப தண்ணியை கீழே இறக்கி ஊத்திடலாம். இப்ப வந்து தண்ணி ஃபுல்லா வத்திருச்சு. நம்ம வந்து அலசி ஊத்திட்டோம். நெய் ஊத்திக்கலாம். நெய் பாத்தீங்கன்னா இங்க நான் 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் ஊத்த போறேங்க. இப்ப பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ஆட் பண்ண போறேன். இதோட இது பேரு சாரா பருப்பு. இந்த பருப்பு பாத்தீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சாரா பருப்பு. ஏலக்காய் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய். இது மூணையும் மொத்தமா போட்டு ஒரு தடவை வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்கம் வந்து தண்ணி ஊத்திட வேண்டியதுதான். வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இங்க வந்து ஒரு 6 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்த போறேன். சேம் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நெய் எடுக்கிறதுனால ஒரு 1/4 லிட்டர் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வதக்க மாட்டேன். நெய், முந்திரி, சாரா, ஏலக்காய் மொத்தமா போட்டு வதக்கிட்டோம். இப்ப தண்ணி ஊத்திட்டோம். இப்போ பால் கொதிக்கும். இப்போ என்ன ஆகுனா வதக்கின முந்திரி பருப்பு திரும்ப பாலோட கொதிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது நல்லா வதக்குனதுக்கு அந்த ஃபிளேவரும் இறங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். இங்க பீர்னி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். சில பேர் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா பாலை தனியா கொதிக்க வச்செல்லாம் பண்ணிட்டு நெய்யில வந்து முந்திரி பருப்பை வதக்கி ஊற்றுவாங்க. அந்த மெத்தடை விட இந்த மெத்தட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடும், பால் உடச்சி ஊற்றிடலாம். நம்ம பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல் கிரீம் மில்க் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பாலுக்கு வந்து 6 லிட்டர் பாலுக்கு 6 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் பால் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம ஃபுல் கிரீம் மில்க் வாங்கியிருக்கோம். ஒருவேளை நீங்க வீட்டுல கறவைப்பால் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாலுடைய லிட்டர் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 6க்கு 6 ஊற்றிருக்கேன். நீங்க 9 லிட்டர் பாலும் 3 லிட்டர் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா தண்ணியா இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பால் ஃபுல்லா உடச்சு ஊத்திட்டோம். அவ்வளவுதாங்க. இருக்குன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபின்னா பீர்னி பண்றதா. இந்த பால் நல்லா கொதிநிலையை அடையட்டும். கொதிநிலையை அடைஞ்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்பா ரவை போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பால் கொதிச்சிருச்சு. இது பேர் தான் சம்பா ரவை. நல்ல சன்னமா இருக்கு பாருங்க சம்பா ரவை. சம்பா ரவை பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சம்பா ரவை ஆட் பண்ணிட்டோம். இது சம்பா ரவை பாத்தீங்க அப்படின்னா தண்ணியா இருக்க மாதிரி தெரியும். சம்பா ரவையோட குணம் பாத்தீங்க அப்படின்னா நேரமாய் தான் வேகும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பாலும் சம்பா ரவை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது பால் கொஞ்சம் அதிகமாகவும் சம்பா ரவை கம்மியா இருக்கும் போட்டிருக்கேன்னா ஸோ இது என்ன ஆகும்னா நேரமாக வெந்து வரும். ஸோ நீங்க 6 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சம்பா ரவை போட்டா போதும். இங்க பாருங்க அந்த பக்குவத்துல இருக்கு. இது நல்லா வேகட்டும். இது என்ன செய்யணும், நீங்க இப்படியே வச்சீங்க அப்படின்னா கொதிச்சு பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் லைட்டா சிறுத்து விட்டுட்டு ஆனா ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணி தான் பண்ணணும். இது ஒண்ணுதான் இந்த சம்பா ரவை பீர்னியில ஒரு சின்ன பிரச்சனை. இது ஒண்ணுதான், ஒண்ணும் இல்லை. அதனால ஸ்லோ பண்ணிட்டு பக்கத்துல நின்று கிண்டிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஒரு கிண்ணா மட்டும்தான் கீழே பிடிக்காம இருக்கும். அதே மாதிரி நல்லா வேகும். ஸோ இங்க இருந்து சாலிடா 25 இருந்து 30 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க நல்லா ரவை வந்து பாத்தீங்கன்னா
நல்லா வந்து பால் உறவை ஒன்னோட ஒன்னா இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மில்க் மேட் மட்டும். ஸோ மில்க் மேட் ஊற்றி கரெக்டாக ஒரு 5 to 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு சம்பா ரவை போட்டுறதுனால ஒரு 2 கிலோ அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஜீனி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீனி செக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. ஜீனி நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டோம். 2 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீனியோட மனம் எடுத்து கொடுக்குறதுக்காக நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா வெனிலா ஃப்ளேவர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரோஸ் ஒயிட் எசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்ட்டி என்ன விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெனிலா ஃப்ளேவர் கொடுங்க பாயின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வெனிலா எசன்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் பால் அளவுக்கு நம்ம ஊற்றலாம். இது வந்து கொஞ்சம் டார்க்குனால பிளாக்னால, இதுவே ஒயிட்டா சில சமயம் வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா 2 பாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் 50 லிட்டருக்கு. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 6 லிட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனால வெறும் ஒரு மூடி அளவுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கிண்ணி விட்டு பார்த்தோம் அப்படின்னா வெனிலா ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா பீர்னிக்கு இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரவை நல்லா கெட்டியாயிடுச்சு, பாலும் கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பீர்னி முடிஞ்சிருச்சு. நம்ம மூடியை போட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி கல்யாண வீட்டு சம்பா பெண்ணி வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்க. இதே அளவுக்கு நான் இதோடைய குவான்டிட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வீட்டில் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எவ்வளோங்கிற குவான்டிட்டி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மெத்தட் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வீட்டில் செய்கிற மாதிரி வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.